Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங்லேருந்து புதுசாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M55. இந்த மொபைலில் முக்கியமாக என்ன இருக்குன்னா இதில் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக சாம்சங் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே அண்ட் பேட்டரி வந்து சூப்பராக கொடுப்பாங்க. அதுமாதிரி கேமராவும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ப்ராசஸர் வந்து எப்போதுமே சொதப்பிடுவாங்க. அவங்களோட ஓன் ப்ராசஸர் எக்ஸினஸ் கொடுப்பாங்க. ஆனால் பட் இந்த மொபைலில் வந்துட்டு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மொபைல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மொபைலை வந்துட்டு 25,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மொபைலை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. பிளாக் வந்து பிளாக்னு கிடையாது, பிளாக் வந்து ஒரு டார்க் ப்ளூ அந்த மாதிரி கலரில் இருக்குது. மொபைல் லுக்வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. பாலிகார்பனேட் மெட்டீரியலால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, அதாவது லைட் வெயிட்டாக இருக்குது. 5000 பேட்டரி கொடுத்துருந்தாலும் மொபைல் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதேமாதிரி இந்த மொபைல் வந்து ஹேண்ட் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் வந்து 180 கிராம் இருக்குது. அதே மாதிரி சாம்சங்கில் எப்போதுமே பெசல்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் பட் இந்த மொபைல் வந்துட்டு பெசல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். சாம்சங் மொபைல் எப்போதுமே நாச் டைப் டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்துட்டு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்குமே ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. மொபைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஹேண்ட் பண்ண வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 6.7 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி சூப்பர் ஆம்லன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங் எப்போவுமே டிஸ்பிளே வேறு லெவலில் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து மூவிஸ் சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ண வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு வந்து 120 Hz சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் வந்துட்டு விஷன் பூஸ்டர் டெக்னாலஜியோட 1000 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இதில் வந்துட்டு டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்காக என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை. அதுமாதிரி இந்த டிஸ்பிளே வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்துட்டு HDR வீடியோலாம் வியூ பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு நீங்கள் HDR வீடியோஸ் பார்க்க முடியாது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து கலர் சேச்சுரேஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் மூவிஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாம்சங் எப்போதுமே வேறு லெவலில் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம OS பற்றி பார்க்கலாம். அதாவது சாஃப்ட்வேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு One UI 6.1ஓட Android 14 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுற காரணமே இந்த One UI 6.1 தான். உங்களுக்கு One UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக இதில் வந்துட்டு 4 years சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 yearsக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த பிராண்டுமே கொடுக்க மாட்டாங்க. சாம்சங்கில் மட்டும் தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது போக இதில் வந்துட்டு நாக் செக்யூரிட்டி இருக்குது. நீங்கள் வந்து வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் கால் பேசும்போது வந்து வாய்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த மொபைலில் என்ன கான்ஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4nm ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 6 lakhs இருக்குது. இதோட கிளாக் ஸ்பீட் வந்து 2.4 GHz கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓல்டு ப்ராசஸர் தான். ஆனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வந்து சூப்பராக இருக்கும். மல்டி டாஸ்கிங்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம். கேம் வந்து ஒரு மீடியம் லெவல் கேம் வந்து சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸர் வந்து பேட்டரி கன்சம்ஷன் நல்லா ஹேண்டில் பண்ணும். உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து நல்லா சார்ஜ் நிற்கும். இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹை லெவல் கேம்லாம் வந்து ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ண முடியாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஹை லெவல் கேம்லாம் வந்து மீடியம் லெவல் கிராஃபிக்ஸில் வந்து ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேம்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து செட் ஆகும். இப்போ வந்து நம்ம மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 8GB + 128 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 8GB + 256 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வந்துட்டு LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இந்த UFS 3.1 வந்து இப்போ உள்ள அட்வான்ஸ்டு. நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேமரா பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 50 MP மெயின் கேமரா OIS சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுபோல் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு LED ஃப்ளாஷ் இருக்குது. அதே மாதிரி HDR10+ சப்போர்ட் பண்ணும். கேமரா பொறுத்த வரைக்கும் சாம்சங் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கேமரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மொபைலில். உங்களுக்கு பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக கேப்சர் ஆகுது. அதுபோல் இந்த மொபைல் வந்துட்டு நீங்கள் வந்து 4K வீடியோ வந்து 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1080 பிக்சல் வந்து 30 and 60 fps வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபிக்காக 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் 4K வீடியோ 30 fps ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வருது இந்த மொபைலில். சாம்சங் எப்போதுமே கேமரா வந்து ரொம்ப சூப்பராக கொடுப்பாங்க. இந்த மொபைலில் வந்துட்டு கேமரா ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சவுண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்துட்டு 3.5mm ஜாக் கிடையாது. ஏன்னா இது ஒரு ப்ரீமியம் மொபைல்னால உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் தரமாட்டாங்க. நீங்கள் வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 13 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி Wi-Fi 6 அது போல் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் வந்துட்டு NFC இருக்குது. அது போக இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு நீங்கள் 2 சிம் யூஸ் இல்லைனா ஒரு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த மொபைலில் சாம்சங் வாலெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களோட ஐடி கார்டு சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்துட்டு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 45 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க.
பட் வந்து அடாப்டர் வந்து நீங்கள் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தனியாக பே பண்ணி தான் வாங்கணும். சாம்சங் பொறுத்த வரைக்கும் இதான் ப்ராப்ளமே, எப்போதுமே அடாப்டர் வந்து பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க, அதுக்குன்னு தனியாக பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த மொபைலில் வந்துட்டு நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுபோல் இந்த மொபைலில் வந்துட்டு அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வெளியே தனியாக பே பண்ணி வாங்கணும். அதுக்கு வந்து 45 வாட் அடாப்டர் வந்து எப்படியும் உங்களுக்கு 2500 ஆகும். இப்போ இந்த மொபைல் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தலாம். இதோட டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குது, சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மூவிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுபோல் இதோட ப்ராசஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேமிங்லாம் சூப்பராக ப்ளே பண்ணிக்கலாம், ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. அதே மாதிரி பேட்டரி கன்சம்ஷனும் சூப்பராக இருக்கும். அதுபோல் இந்த மொபைல் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த மொபைலில் வந்து 4 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்காங்க, அதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்காங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த மொபைலை கண்டிப்பாக வாங்கலாம். முக்கியமாக இந்த மொபைலில் வந்துட்டு UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதுபோக இந்த மொபைலில் வந்துட்டு 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு செல்ஃபியில் வரா இருந்தால் கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கலாம். உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் ஷாட்லாம் ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப தெளிவாக வேறு லெவலில் இருக்குது. இந்த மொபைல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் வாங்க போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போல் வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.